டிஎல் மூடி என்று அழைக்கப்பட்டதான தேவனுடைய மனிதன் சிகாகோ நகரில் ஒரு விசை பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் அழைக்கப்பட்டிருந்த பொழுது பாவத்தை குறித்தும் அதிலிருந்து விடுதலை அடைவதை குறித்தும் அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண் பாவ உணர்வடைந்தாள். பாவ உணர்வடைந்து பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பி கடைசி நேரத்தில் எல்லாரும் கூட்டத்தை விட்டு கலைந்து போகும் நேரத்தில் டிஎல் மூடியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கவனமாக கவனித்து நின்று கொண்டு அவர் மேடையிலிருந்து இறங்குகிற நேரத்தில் அவரிடத்தில் வேகமாய் ஓடி வந்து, ஐயா, உங்களிடத்தில் ஒரு நிமிடம் நான் பேச விரும்புகிறேன் என்று கேட்டார்களாம். அப்பொழுது டிஎல் மூடி, என்ன பேச விரும்புகிறீர்கள், சொல்லுங்கள் வேகமாக என்று அந்த ஸ்ரீனிடம் கேட்டாராம். அப்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், ஐயா, நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்ததான ஒரு பெண். எங்கள் வீட்டிலே நாங்கள் 7 சகோதரிகள். எங்களுடைய தகப்பனார் சிறுவயதிலேயே இறந்து போனார்கள். என் தாய் ஒரு வியாதி உள்ள ஸ்திரீ. அவளால் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஆகவே நான் ஒரு கொடிய வேலை செய்கிறேன். அது ஒரு மோசமான தொழில். என்னவென்றால் அரை நிர்வாணத்தோடு நான் பார்களிலே நடனமாடி அதிலே கிடைக்கிற வருமானத்தை கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் பேசின செய்தி நான் செய்வதெல்லாம் பாவம் என்பதை எனக்கு உணர்த்தி காட்டினது. ஆனால் இனி எனக்கு பிழைக்க வழி இல்லை. ஆனால் இயேசுவை நான் விரும்புகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தயவு கூர்ந்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது டிஎல் மூடி மெதுவாக அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டாராம், நீ உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அப்படி என்று கேட்டவுடனே அவர் சொன்னாலாம், ஆம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் மெதுவாய் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நாளைக்கும் இந்த கூட்டத்துக்கு தயவு கூர்ந்து வா. இன்றைக்கு அறைகூவல் விடுத்தது போல் நாளைய பிரசங்கத்தின் முடிவிலும் அறைகூவல் விடுப்பேன். நீ இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு நீ போ. அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய், ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்ளுவார் என்று அவளுக்கு ஒரு சமாதானமான வார்த்தையை கூறி அனுப்பினாள். இந்த ஸ்திரீ மிகுந்த சந்தோஷப்பட்டாள். அப்படா, இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுத்தாலும் நம்ம மறுபடியும் கிளப்ல ஆடலாம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவள் சந்தோஷமா வீட்டுக்கு போனார். அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்தாளாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்தவள் மறுபடியும் பிரசங்கம் கேட்கிறாள், மறுபடியும் பாவ உணர்வு அடைகிறாள். அன்றைக்கு அறைகூவல் விடுத்த பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து விட்டு அந்த கூட்டத்தின் முடிவில் அவள் வீட்டுக்கு போய்விட்டாள். 1 வருடம் கடந்தன. மறுபடியும் அதே சிகாகோ நகரிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் டிஎல் மூடிக்கு மறுபடியும் ஒரு கன்வென்ஷன் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. மறுபடியும் பிரசங்கிக்க வந்தார். பிரசங்கித்தின் முடிவிலே ஒரு ஸ்திரீ அந்த மேடையின் ஓரமாக காத்துக்கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அந்த மேடையிலிருந்து அவர் இறங்கும் பொழுது அந்த ஸ்திரீ அவருடைய கையை ஓடி வந்து பிடித்துவிட்டு பார்த்து கேட்டாள், ஐயா, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாளாம். அப்பொழுது டிஎல் மூடி சொன்னாராம், அம்மா, நான் ஏராளமான கூட்டங்களில் பிரசங்கிக்கிறவன், திரளான ஜனங்களை நான் சந்திக்கிறவன். ஆகவே ஒருவரையும் எனக்கு ஞாபகத்தில் வைத்திருப்பது என்பது கடினமான காரியம். தயவு கூர்ந்து நீங்கள் யார் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம், கடந்த வருடம் இதுபோல் இங்கே கூட்டம் நடந்த பொழுது இன்ன விதமாக உங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்டேன். நீங்கள் எனக்கு இவ்விதமாக உத்தரவு சொன்னீர்கள். நானும் அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்து நீங்கள் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு போனேன் என்று சொன்னவுடனே டிஎல் மூடி சிரித்து விட்டு அடுத்த கேள்வி கேட்டாலாம், இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? அந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து வந்த பதில் அத்தனை பேரையும் ஆச்சரியம் முட்டிவிட்டது. என்ன என்று கேட்கிறீர்களா? அன்றைக்கு இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உமக்கு என் இருதயத்தை தருகிறேன் என்று ஆண்டவருக்கு தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போன அந்த ராத்திரி அவ தூங்கி எழும்பின அடுத்த நொடியிலிருந்து அவளுக்கு பார்ல ஆட போடும் என்ற ஆசையே அவளுடைய இருதயத்தை விட்டு விலகி போய்விட்டதாம். அந்த எண்ணமே அவளை விட்டு விலகி போய்விட்டதாம். அதற்கு போக வேண்டும் என்ற விருப்பமே அவளுக்கு ஒரு வேண்டா வெறுப்பாக மாறி போய்விட்டதாம். அப்பொழுது அவர் திரும்ப கேட்டாராம், அப்படியானால் அன்றைக்கு பிழைக்க முடியாது என்று சொன்னாயே, இப்பொழுது என்ன செய்கிறாய்? ஒரே வாரத்துக்குள் கர்த்தர்
ஒரு நபர் மூலம் எனக்கு ஒரு புதிய பிசினஸ் தொடங்குகிறதற்கு கர்த்தர் வழி திறந்தார். இன்றைக்கு நான் பார்ல ஆடி சம்பாதித்ததை பார்க்கிலும் இந்த பிசினஸ்ல அதிக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார் என்றவள் தன்னுடைய சாட்சியை அவிடத்திலே சொல்லி போனாலாம். இன்றைக்கும் இந்த ராத்திரி அதே இயேசு இந்த ராத்திரி வேளை நமக்கும் இரட்சகராக இருக்கிறார். உன்னாலே விட முடியாது, உன்னாலே மாற்ற முடியாது என்று நினைக்கிற எந்த காரியத்தையும் உன்னை விட்டு நீக்கி உனக்கு விடுதலை தர இயேசு வல்லமை உள்ளவர்.